மணிமேகலை ஒரு பேரழகி. துறவரம் தான் இந்த பிறவி பயன் அப்படி சொல்லி துறவரத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நாட்டோட இளவரசன் உதயகுமாரன் அந்த பேரழகில் மயங்கி விடாமல் துரத்தி காதல் செய்கிறாரு. காதலா துறவரமா, இக்கட்டான இந்த சூழ்நிலை ஒரு முடிவு எடுக்கிறாங்க மணிமேகலை. இது ஒரு அழகான தமிழ் காவியம் நண்பர்களே. அந்த அழகான காவியத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் கே. சிலப்பதிகாரம் காலத்தில் மாதவியோட கோவலன் வாழ்க்கை நடத்திட்டு வர்றார். அந்த சமயத்தில் மாதவிக்கும் கோவலனுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தையோட பேர் மணிமேகலை. மணிமல்லவ தீவுன்னு ஒன்று இருக்குது. அந்த தீவில் மணிமேகலான்னு ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தோட நினைவாக மணிமேகலை அப்படின்ற பேரை வைக்கிறாரு கோவலன். கோவலனோட மரணத்துக்கு பிறகு மாதவி துறவரம் போகிறாங்க. ஆனாலும் தன்னுடைய குழந்தை மணிமேகலையை நல்லபடியாக வளர்த்துட்டு வராங்க. மணிமேகலைக்கோ சின்ன வயசுலேருந்தே துறவரத்து மேலே ஒரு ஆசை இருக்குது. மணிமேகலை பெரிய பொண்ணாக வளர்ந்துடுறாங்க. ஒரு நாள் பூக்களெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஒரு மாலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களையே அறியாமல் அவங்களுடைய தந்தையை நினச்சி கண்ணீர் விடுறாங்க. அந்த கண்ணீர் அந்த பூமாலை மேலே விழுது. இதை பார்த்துட்டு இருந்த மாதவி இந்த மாலையை கடவுளுக்கு போடக்கூடாது, இதனால் வேறு பூக்களை பறிச்சுட்டு வந்து வேறொரு மாலையை செஞ்சு கடவுளுக்கு போடு அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. மணிமேகலைக்கு ஒரு தோழி உண்டு. அவங்களுடைய பேர் சுதமதி. தன்னுடைய தோழி சுதமதியை கூட்டிகிட்டு பூக்களை பறிக்கலான்னு போகிறாங்க. நிறைய வனங்கள் அங்கே இருக்குது. பெரும்பாலும் அந்த வனங்கள்லாம் மனுஷங்க நுழைஞ்சி பூக்களை பறிக்கிற அளவுக்கு இல்லை. அதனால் இப்படி வனங்களை தேடிக்கிட்டு போகும்போது உவவனம் கண்ணில் படுது. அந்த வனத்தில் உள்ளார போய் பூக்களை பறிக்கலான்னு போகிறாங்க. அதுக்கு உள்ளார ஒரு அழகான மண்டபம் இருக்குது. அதோட பேர் பலிக்கரை மண்டபம். இப்படி இவங்க உள்ளார பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த காவலாளி இந்த நாட்டோட இளவரசன் உதயகுமாரனுக்கு இந்த செய்தியை சொல்லிடுறான். இங்கே 2 அழகான பெண்கள் வந்து பூக்களை பறிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியை சொல்கிறான். இந்த செய்தியை கேட்டதும் அந்த இடத்துக்கு வரான் உதயகுமாரன். உள்ளார போய் பார்க்குறான். மணிமேகலையை பார்த்ததும் அவளுடைய அழகு அவனை மயங்க செய்யுது. அவ்வளோ அழகான பெண்ணா அப்படின்னு மயங்குறான். அவன் மேலே ஒரு காதல் வருது. அவனுக்கு காதலை வெளிப்படுத்துகிறான். ஆனால் மணிமேகலைக்கோ துறவரம் போகணும்னு ஆசை. ஆனால் அந்த இளவரசன் விடுற மாதிரி தெரியல. அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போகிறான், தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கான். இந்த இடத்துல தான் மணிமேகலைக்கு லேசான ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது உதயகுமாரன் மேலே. அவனை பற்றி ஏற்கனவே அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. ஒரு மதம் கொண்ட யானையை அடக்கி மக்களை அமைதிப்படுத்தின அந்த கதையை ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அவன் மேலே லேசான ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை தன்னுடைய தோழியான சுதமதி கிட்ட சொல்கிறாங்க. சுதமதியோ அவளை அறிவுறுத்துறா. இதெல்லாம் ஒரு சாதாரண ஈர்ப்பு தான், இதுக்கெல்லாம் மயங்கி நிற்காத, உன்னுடைய பாதை துறவரம் போகிறது, அதில் நம்ம தெளிவாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். மணிமேகலைக்கு தெளிவு வருது. ஒரு நாள் ஓவனத்துக்கு பூ பறிக்க போகிறாங்க. அதே சமயம் உதயகுமாரன் தேரில் அங்கே மணிமேகலையை தேடி வரான். இதை பார்த்த மணிமேகலை தன்னுடைய தோழிக்கிட்ட எப்படியாவது அவனை தடுத்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பலிக்கரை மண்டபத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. உதயகுமாரன் கிட்ட வரான். சுதமதி அவனை தடுத்து நிப்பாட்டி மணிமேகலை துறவரம் போகிறதுல தெளிவாக இருக்கா. அவள் பின்னாடி நீங்கள் தொந்தரவு செய்யாதீங்க, அவள் பின்னாடி அலையாதீங்க அப்படின்னு சொல்லி அவளை மறந்துடுங்கன்னு சொல்லி சொல்கிறா. ஆனால் உதயகுமாரன் அந்த பேச்சை கேட்குற மாதிரியே தெரில. நான் மணிமேகலை பார்த்தே ஆகணும்னு எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறான். ஆனால் அவங்கள கண்டே பிடிக்க முடியல, ஏன்னா உள்ளார ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்போதைக்கு அந்த இடத்த விட்டு போகிறான் உதயகுமாரன். அதே சமயம் அந்த இடத்துக்கு மணிமேகலா தெய்வம் வருது. இந்த காட்சியெல்லாம் பார்க்குது. இதையெல்லாம் பார்த்த மணிமேகலா தெய்வம் சுதமதியவும் மணிமேகலையும் மயக்கமடைய செய்யுது. அப்போ அந்த மணிமேகலையை மட்டும் தூக்கிட்டு போய் மணிமல்லவ தீவில் போட்டுட்டு வந்துடுது. திரும்பி வந்த மணிமேகலா தெய்வம் சுதமதியை எழுப்பி சொல்லுது, மணிமேகலை மணிமல்லவ தீவில் பத்திரமா இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகாது. அவளுடைய முன்ஜென்மத்து ஞாபகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி இங்கே வந்துடுவா. 7 நாள் ஆகும். அதுவரை அமைதியாக இரு, அவங்க அம்மாக்கிட்டையும் போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறது. அதே மாதிரி உதயகுமாரன் முன்னாடியும் தோன்றுறது. அவன்கிட்ட சொல்லுது, அரசனே, மணிமேகலை இந்த ஜென்மத்தில் துறவரம் போகிறதுக்காக விதிக்கப்பட்டிருக்கு, அதுதான் அவளுடைய விதி. அவள் பின்னாடி தயவு செஞ்சு அலையாத, அவளை காதல் செய்யாத அப்படின்னு சொல்லி எச்சரிக்குது. அப்படின்னு சொல்லிவிட்டு அது அங்கேருந்து கிளம்பிடுது. ஆனால் உதயகுமாரன் விடுவானா என்ன? காதல் இல்லை, அவள் பின்னாடி எப்படியாவது அலைவேன், அவளை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணுறான். மணிமேகலை மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்க்குறாங்க. அவங்க ஒரு தீவில் இருக்கிறாங்க. அழகான தீவாக தெரியுது. இது என்ன தீவுன்னு பார்த்தா மணிமல்லவ தீவு. தீவு ரொம்ப அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்கலான்னு அப்படியே போகிறாங்க. அங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது. புத்தரோட பாதத்தை பார்க்குறாங்க. புத்தரோட அந்த பாத சுவடுகளை வணங்குறாங்க. அந்த பாத சுவடுகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்க பார்க்க அவங்களுடைய முன்ஜென்மங்கள்லாம் ஞாபகம் வருது. என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் ஞாபகம் வருது.
மணிமேகலை முன்ஜென்மத்தில் ஒரு நாட்டோட அரசனுக்கு மனைவியாக இருக்காங்க. அவங்களுடைய கணவன் வேற யாரும் இல்லை, இந்த ஜென்மத்தில் அவங்க பின்னாடி விடாமல் துரத்துகிற அதே உதயகுமாரன் தான். அந்த ஜென்மத்தில் உதயகுமாரன் ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்கிறாரு. அந்த சமயம் ஒரு புத்த துறவியை வெட்டி கொன்னுடுறாரு. இதை கேள்விப்பட்ட மணிமேகலை அதிர்ச்சி ஆகுறாங்க. வேறொரு புத்த துறவி சந்திச்சு, என் கணவருடைய கொடுமையான செயலுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவத்தை தீர்க்கறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு வேண்டி விரும்பி கேட்குறாங்க. அந்த புத்த துறவி சொல்கிறாரு, எல்லா உயிருக்கும் உணவு தானம் செஞ்சு புத்தரை வழிபடுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபடியே மணிமேகலை எல்லா உயிர்களுக்கும் உணவு தானம் வழங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உதயகுமாரனோ இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிடுறாரு. இப்படியே அவங்களுடைய அந்த ஜென்மம் முடிவடையுது. மணிமேகலை நினைக்கிறாங்க, இதனால் தானோ என்னவோ இந்த பிறவியிலும் நான் துறவியாக மாறி மக்களுக்கு உதவி செய்யணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ, அந்த பிறவியில் உதயகுமாரன் செய்த பாவத்தினால்தான் இந்த பிறவியில் என்னை சுற்றி வந்தும் என்னை அடைய முடியாமல் தவிக்கிறாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் தீவுத்திலக தெய்வம் மணிமேகலைக்கு முன்னாடி தோணுது. அவங்களுக்கு சில அறிவுரைகள் வழங்குது. அதோட 3 வரங்களையும் கொடுக்குது. அது என்னென்ன வரங்கள்னா, பசிப்பினி போக்குறது, காற்றுல பறக்கிறது, உருமாறுறது. இந்த வரங்களை கொடுத்துட்டு அறிவுரையை வழங்க ஆரம்பிக்குது. இந்த தீவில் கோமிகி பொய்கை அப்படின்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே ஒரு அக்ஷய பாத்திரம் கிடக்கு. அந்த பாத்திரம் நல்லவங்க கைக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு. உன்னை போன்ற ஒரு நல்லவங்க கிடைக்கிறது கஷ்டம். அதனால் வர்ற வைகாசி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு அந்த அக்ஷய பாத்திரம் மேலே வரும். அதை எடுத்துக்கிட்டு நேராக அரவண அடிகள் கிட்ட போய் அதை பற்றின மற்ற விவரங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வம் அங்கிருந்து மறைஞ்சிருது. மணிமேகலை வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு அந்த குளத்துக்கு போகிறாங்க. அந்த பாத்திரம் மேலே வருது. அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கிடைச்ச வரங்களில் ஒன்று பறக்கிற சக்தியை பயன்படுத்தி பறந்து புகார் நகரத்துக்கு போகிறாங்க. மணிமேகலையை பார்த்ததும் அவங்களுடைய பாட்டியும் மாதவியும் சுதமதியும் சந்தோஷம் அடைகிறாங்க. மணிமேகலை மணிபல்லவ தீவில் நடந்த மொத்தத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அரவண அடிகளை பார்க்க போகிறாங்க. அரவண அடிகளை பார்த்து இந்த பாத்திரத்தை காமிச்சு அதை பற்றி கேட்குறாங்க. அந்த பாத்திரத்தோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அரவண அடிகள். வடக்கே ஆபுத்திரன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த பாத்திரத்தை வச்சுருந்தார். அவர் ஒரு சமயம் அந்த அந்தணன் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு பசு தூணில் கட்டி வச்சுருந்தாங்க. பலியிடுறதுக்காக அந்த பசுவை கட்டி வச்சுருந்தாங்க. அதை அவர் காப்பாற்றி காட்டுக்குள்ளே விட்டுட்டார். அதனால் அதை ஆபுத்திரனை அந்த ஊர் மக்கள் அடித்து துரத்தி விரட்டிட்டாங்க. அவர் எங்கெங்கோ அலைஞ்சி கடைசியில் பசியினால் பட்டினியாலும் வாடி கடைசியில் சேர்ந்த இடம் தென்மதுரை. அங்கே அவர் யாசகம் செய்து தான் சாப்பிட்டார். சாப்பிட்டது போக மீதி உள்ளதை மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவினார். இதை பார்த்துட்டு இருந்த சிந்தாதேவி அப்படின்ற ஒரு தெய்வம் அவர் முன்னாடி தோன்றி அவருடைய செயலில் மகிழ்ந்து அந்த பாத்திரத்தை அக்ஷய பாத்திரமாக மாற்றி தருது. அதாவது அல்ல சாப்பாடு குறையவே குறையாத பாத்திரமாக மாற்றி தருது. அந்த அக்ஷய பாத்திரத்தை பயன்படுத்தி ஊர் மக்கள் எல்லாருக்குமே உணவளித்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு ஆபுத்திரன். இவருடைய இந்த செயலை இந்திரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்திரன் நேராக அவர் முன்னாடி தோன்றி, நீ செய்கிற செயல் நல்லா இருக்குது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, அதனால் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஆபுத்திரனோ, இந்த செயலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இதுவே எனக்கு போதும், வேறு எந்த வரமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இந்திரனுக்கு கோபம் வருது. நான் நேரில் வந்து கேட்டோம், நீ எதுவுமே வேண்டான்னு மறுக்கிறாயா, என்னை அவமானப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி இந்த பாத்திரத்துக்கு வேலையே இல்லாமல் செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு மழை பெய்ய வைக்கிறாரு. மழை பெய்ஞ்சதும் அந்த ஊர் மக்கள் விவசாயம் செஞ்சு செல்வ செழிப்பாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாத்திரத்தை யாருமே எதிர்பார்க்கல. அதனால் இனி இந்த பாத்திரத்துக்கு இங்கே வேலை இல்லைன்னு உணர்றாரு ஆபுத்திரன். அந்த நேரத்தில் தான் அவருக்கு ஒரு செய்தி சேருது. பக்கத்தில் சாவக நாடுன்னு ஒன்று இருக்குது. அந்த நாட்டில் உள்ள மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி அவருக்கு வருது. அப்பாடா, இந்த பாத்திரத்துக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு கப்பலில் ஏறி புறப்பட்டு அந்த நாட்டை நோக்கி போகிறாரு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த கப்பல் ஒரு புயலில் சிக்கி விபத்துக்குள்ளாகுது. கடலில் கவிழ்ந்து போகுது. அந்த விபத்துலேருந்து கஷ்டப்பட்டு தப்பிக்கிறாரு. ஒரு இடத்துக்கு சேர்றாரு. அந்த இடம்தான் மணிபல்லவ தீவு. ஆனால் அந்த தீவில் தான் ஆள் நடமாட்டமே இருக்காதே. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த தீவில் அந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு யோசித்த ஆபுத்திரன் அந்த பாத்திரத்தை கோமிகி பொய்கையில் தூக்கி போட்டுட்டு கொஞ்ச நாள் உண்ணாவிரதம் இருந்து அப்படியே இறந்து போகிறாரு. அதிலிருந்து அந்த பாத்திரம் ஒரு நல்லவங்க கையில் தான் போய் சேரணும்னு காத்துட்டு இருந்தது. அந்த நல்லவங்க நீங்கன்றதுனால உங்கள் கைக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னார் அரவண அடிகள். சரி, இந்த பாத்திரத்தை வச்சு நாங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க மணிமேகலை. இந்த பாத்திரத்தில் முதல்ல ஒரு பத்தினிக்கிட்ட இருந்து யாசகம் வாங்கு. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துலேருந்து அல்ல உணவு குறையவே குறையாது. அதை வச்சு இந்த ஊர் மக்களில் உள்ள பசியாலும் பட்டினியாலும் வாடிட்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும் உதவி செய் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறாரு அரவண அடிகள். அங்கேருந்து வெளிவராங்க மணிமேகலை. யாருக்கிட்ட போய் யாசகம் வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் உதவி செய்ய முன்வராங்க காயசண்டிகை. இந்த காயசண்டிகை வேறு யாரும் இல்லை, காஞ்சனனோட மனைவி.
இவங்க தெரியாமல் செஞ்ச சில தவறுக்காக ஒரு முனிவர்கிட்ட இருந்து தீரா பசி சாபத்தை வாங்கியிருக்காங்க. காயசண்டிகை ஒரு இடத்துக்கு மணிமேகலையை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து யாசகத்தை முதல்ல வாங்க வைக்கிறாங்க. அந்த யாசகம் கொடுத்த பெண் தான் ஆதிரை. ஆதிரை யாசகம் கொடுத்ததும் அந்த பாத்திரம் நிரம்பி வழியுது, அல்ல குறையாமலேயே இருக்குது. மணிமேகலை காயசண்டிகைக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் காயசண்டிகை அவங்ககிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. தான் பெற்ற சாபத்தை பற்றி சொல்லிவிட்டு தனக்கு இந்த அக்ஷய பாத்திரத்திலேருந்து உணவு கொடுத்தீங்கன்னா அந்த சாபம் தீரும்னு சொல்கிறாங்க. மணிமேகலை அதுபடியே காயசண்டிகைக்கு அந்த உணவு கொடுக்குறாங்க. காயசண்டிகைக்கும் அந்த சாபம் தீருது. மணிமேகலைக்கு காயசண்டிகையை நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மணிமேகலை இந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சு அங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் உணவளித்து மிகப்பெரிய சேவையை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட மணிமேகலையோட பாட்டிக்கு அவங்களுடைய துறவரம் பிடிக்கவே இல்லை. உடனே அந்த நாட்டு இளவரசன் உதயகுமாரனை கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. அவளுடைய துறவரம் எனக்கு பிடிக்கலை, நீ மீண்டும் அவளைய காதலி, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை இருக்கிற இடத்தையும் சொல்லி அனுப்புகிறாங்க. அதுபடியே உதயகுமாரன் மணிமேகலையை தேடி அங்கே போகிறாரு. மணிமேகலை கிட்ட மீண்டும் தன்னுடைய காதலை சொல்கிறாரு. ஆனால் மணிமேகலையோ இந்த பிறவியில் எனக்கு துறவரம் தான் விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் உதயகுமாரன் தொடர்ந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு முறை உதயகுமாரன் வர்றதை பார்த்த மணிமேகலை தன்னுடைய உருமாறும் சக்தியை பயன்படுத்தி வேறு யார் மாதிரியாவது மாறிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு காயசண்டிகை நினைவுக்கு வருது. காயசண்டிகை மாதிரி உருமாறிக்கிறாங்க. மணிமேகலை தேடி உதயகுமாரன் அங்கே வரவும், அதே சமயத்தில் காஞ்சனன் காயசண்டிகையை தேடி அங்கே வரவும் சரியாக இருந்துச்சு. காயசண்டிகை உருவத்தில் இருக்கிற மணிமேகலையை பார்த்து காஞ்சனன் பேச முயற்சிக்கிறாரு. ஆனால் மணிமேகலைக்கோ வந்திருக்கிறது காயசண்டிகையோட கணவனும் தெரியல, அவரை அடையாளமும் தெரியல. ஆனால் உதயகுமாரன் அடையாளம் தெரியுது. இதை பார்த்த காஞ்சனன் உதயகுமாரன் காயசண்டிகையை தொந்தரவு செய்கிறதா நினச்சிக்கிட்டு அவரையே வெட்டி பொளந்து கொன்னுடுறாரு. உதயகுமாரன் இறந்த விஷயம் அந்நாட்டு அரசனுக்கு தெரிய வருது. அங்கே அப்படி என்னதான் நடந்ததுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு விஷயம் தெரிய வருது. மணிமேகலையால் இந்த குழப்பமெல்லாம் நடந்தது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியுது. உடனே மணிமேகலையை கைது பண்ணுறாரு, சிறையில் அடைக்கிறாரு. மணிமேகலை சிறைக்கு போகிறாங்க. அங்கேயும் மற்ற கைதிகளுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க, அவங்களெல்லாம் நல்வழிப்படுத்துகிறாங்க. இப்படி அந்த கைதிகளுக்கு உதவி செய்கிறதும் நல்வழிப்படுத்துறதும் அந்த நாட்டு அரசனுக்கு தெரிய வருது. அந்த அரசனுக்கு மணிமேகலை மீது ஒரு கவனம் போகுது. மணிமேகலை அந்த அரசனையும் அந்த அரசியையும் பார்த்து நடந்தது எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க. தன் மகனே ஆனாலும் இப்படி செய்திருந்தால் தானும் இப்படித்தான் ஒரு தண்டனையை கொடுத்துருப்பேன் அப்படின்னு அந்த அரசன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மணிமேகலையை விடுவிக்கிறாரு. மணிமேகலை வெளியில் வராங்க. வழக்கம் போல் அந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சு ஒரு மடம் ஆரம்பித்து எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கிறாங்க, உதவி செய்கிறாங்க, நல்வழிப்படுத்துகிறாங்க. இந்த பிறவியில் அவங்க துறவரத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்க. இப்படித்தான் மணிமேகலையுடைய கதை முடியுது. நல்ல கதைகளும் நல்ல சிந்தனைகளும் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.